திருவள்ளூரில் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்புகிறார்கள். அவர்களை ரயிலில் அழைத்துச் செல்கிறார்கள் ஒடிசா மாநில அதிகாரிகள். தொழிலாளர்கள் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் 62 தொழிலாளர்களை ரயில் மூலம் அழைத்துச் செல்கின்றனர் ஒடிசா மாநில அதிகாரிகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புவனேஸ்வர் ரயில் மூலம் ஒடிசாவுக்கு அவர்கள் பயணமாகிறார்கள். பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிந்து 13 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், கூடுதல் விவரம். விக்னேஷ், திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராம பகுதியில் செயல்பட்டு வந்தது ஒரு தனியார் சீ ஃபுட் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சுமார் 13 தொழிலாளர்கள் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து 4 மருத்துவமனைகளில் தொழிலாளர்கள் தற்போதும் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு பெரியபாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த தொழிலாளர்களில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு அழைத்து செல்வதற்காக ஒரிசா மாநில அதிகாரிகள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களிடம் தமிழகத்தை சேர்ந்த அந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு 62 தொழிலாளர்களை ஒப்படைத்தனர். அவர்கள் பேருந்து மூலியமாக சென்னை சென்ட்ரலுக்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது ரயில் மூலியமாக ஒரிசா மாநிலத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஒரிசாவினுடைய அதிகாரிகள் அவர்களை பாதுகாப்பாக உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை கொடுத்து தற்பொழுது அவருடைய சொந்த ஊருக்கு அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.